கிரிக்கெட் கான்டென்ட் நம்ம சேனலில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பாருங்கள், எப்போ இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நான் வணக்கம், நான் ஷோ மோசன் பிசி பாரு மோசன் மிஸ்டர் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக்கான மைக்கேல் படம் பார்த்துட்டேன். அது ஒரு ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துடலாம். ஐ டெல் யூ திஸ் ஸ்ட்ரெயிட், தயவு செய்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்சால் நல்ல தியேட்டருக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸோட பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு அமேசிங்கான பயோபிக் நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருக்கவே முடியாது. இதுக்கப்புறம் எவ்வளோ நாள் பார்க்க போகாமல் இருக்கிறீங்கிறதும் தெரியாது. தயவு செய்து ஒரு தியேட்டரில் பார்த்துருங்க, எப்படியாச்சும் பார்த்துருங்க. அண்டு நல்ல ஆடியன்ஸோட பார்த்துருங்க, நல்ல ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டமோட பார்த்துருங்க. ஐயோ இதெல்லாம் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பயோபிக் இந்த அளவுக்கு வெறி ஆச்சுன்னா எனக்கு தோனி எனக்கு அவ்வளோ பர்சனலி ரொம்ப தோனி வெறியனான, அதெல்லாம் தோனியோட அப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதாங்க. ஐயோ ஜஃபார் ஜாக்சன், மை காட், யூ பியூட்டி பிரதர், யூ played MJ so convincingly. You played him so convincingly. You justified the role so very well that MJ would be smiling from there. அவ்வளோதான். அந்த மனுஷன் அவ்வளோ அழகா மைக்கேல் ஜாக்சனை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. அவரோட அண்ணன் பையன் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங், நெவ்யூன்னு சொன்னாங்க. ஸோ மை காட், அப்படி எனக்கு இது சுஷாந்த் தோனி ப்ளே பண்ணும்போது என்னால் சுஷாந்தை பார்க்கவே முடியல, தோனியை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த மனுஷன் ஜஃபார் ஜாக்சன் அப்படியேங்க அந்த மேனரிசம்ஸ், அந்த சின்ன ஸ்மைல், அந்த லுக்கு, ஒரு மாதிரி டான்ஸு, பிரிஸ்டாப்பில் அந்த எஃபர்ட்ஸ் அவர் எடுத்துருக்கிறது உண்மையிலே பாராட்டப்படக்கூடிய விஷயம். இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், இது உண்மையானு தெரியல எனக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டார் இவர், பிகாஸ் அது ஜஸ்டிஸ் பண்ண முடியுமான்னு தெரியலங்கிற மாதிரி. But then he worked his ass off and he took up the role, and thank goodness he took up the role. Wow, what a performer you are, Jafar brother. And part 2 ஒரு லீடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்குலாம் I'm really looking forward for the part 2, if there is a part 2. But it does look like there's a part 2. Okay, நிறைய ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் இருக்கு. Oh my God, what a performer you are, brother. What a performer. God bless you. Thank you for bringing Michael's life on screen and letting the whole world know who he was. Okay, like for the generations to come, solra. It's just lovely, man. Love you, man. Like virtual hugs. Love you அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் அவங்க அப்பா கேரக்டர் நம்ம ஜோசப் ஜாக்சன் ஆக்ட் பண்ண கால்மேன் டொமிங்கோ ஆகட்டும், நியால் லாங் அவங்க அம்மா கேரக்டர் ஆக்ட் பண்ண, அப்புறம் பிரதர்ஸ் ஆகட்டும், மற்ற எல்லா கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பிரில்லியன்ட். கதையில் அவ்வளோதாங்க, அந்த கதை அப்படி இருக்குதுங்க. அது எல்லாமே நான் டாக்குமெண்ட்ரிஸ் மாதிரியோ வீடியோஸ் மாதிரியோ நான் பார்த்துருக்கேன். அது மொத்தமாக சேர்ந்த ஒரு படமாக எடுத்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்மளுக்கெல்லாம் சிலுத்துருச்சு. இட் வாஸ் ஜஸ்ட் டூ குட். கத்தி பாட்டுக்கு வேற ஒரு கான்சர்ட் மாதிரி அந்த மனுஷன் அங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது இங்கே க்ரௌடெல்லாம் சேர்ந்து அந்த பாட்டை பாடுறாங்க, கத்துறாங்க, மைக்கிள்னு கத்துறாங்க. எல்லாமே லிட்ரலாக அந்த படத்தோடு சேர்ந்து ஒரு கான்சர்ட்டுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. அந்த மனுஷன் was such an amazing human. அந்த மனுஷனை தேவையில்லாமல் டிஃபைன் பண்ணி அழிச்சு கொண்டாங்க. அது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். அநேகமாக அந்த விஷயம்லாம் பார்ட் 2ல் வரும்னு நினைக்கிறேன். பட் பார்ட் 1ல் மனுஷன் எப்படி ஃபார்ம் ஆகி நிற்கிறாருங்கிற மாதிரி தான் நிற்கிது. ஒரு ஹையில் முடிவாக வருங்க, மக்கா அந்த இடத்துல நீங்கள் கிளைமேக்ஸ் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனால் அந்த ஹையில் முடிவாக வருங்க, காலி அப்படியே தியேட்டர்லாம் ஆல்ரெடி போடுங்களா இன்னும் போடலாம் பார்க்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் ஜஸ்ட் டூ பிரில்லியன்ட். ஸ்க்ரீன் பிளே வாஸ் பிரில்லியன்ட், பர்ஃபார்மன்ஸ் பிரில்லியன்ட், மியூசிக் வாஸ் பிரில்லியன்ட், சாங்ஸ் ஆப்வியஸ்லி மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ் பிரில்லியன்ட்டு. பட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது லியோர் ராஸ்னர் அவர்கள். அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லியான மியூசிக் செம்ம அள்ளி. சினிமாட்டோகிராஃபி செம்மையாச்சு. டியான் பீபே, if I'm reading it wrong. மனுஷன் சில டைட்டில் வச்சிருக்காருங்க அந்த இவர் நம்ம ஜஃபார் ஜாக்சனுக்கு. அப்பா அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கு. மற்ற விஷயங்கள் கேப்சர் பண்ண விதமாகட்டும், அந்த ஸ்டேடியமில் அந்த மாதிரி ஈவெண்ட்டில் நடக்குமா அது ஆகட்டும், மற்ற நிறைய விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்காக கேப்சர் பண்ணியிருக்கு. அப்படி எடிட்டிங்கும் பயங்கரமாச்சு. எடிட் பை 4 பேர் போட்டிருக்கு கிட்டத்தட்ட. கான்ராட் பஃப் அவர்கள், த ஃபோர்த், டாம் கிராஸ் அவர்கள், ஜான் ஆட்மன் அவர்கள், ஹாரி யூன் அவர்கள். அவுட்ஸ்டாண்டிங் எடிட்டிங். எஸ்பெஷலி இந்த ஒரு பில்லி ஜீன் வரும்போது ஒரு எடிட் நடக்கும். ஐயோ மேலே கீழே கொஞ்சம் அது ஐயோ நான் சொல்லுங்க. ஓகே, outstanding. Everything about the film is just outstanding. Please watch it in theaters. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. தயவு செய்து என்ஜாய் பண்ணி பாருங்க.
இந்த மனுஷனுக்கு நம்ம பண்ணக்கூடிய குறைந்தபட்ச ரெஸ்பெக்ட் வந்து அங்கே போய் இந்த மனுஷனை கத்தி கொண்டாடுறதுன்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு இந்த உலகத்தோட நல்ல விஷயங்களுக்காக மியூசிக் மூலயமா நம்மளுக்கு பண்ண ஒரு மனுஷன் இன்றைக்கி நமக்கு முன்னாடி நம்ம எதிர இல்லை. பட் இருந்தாலும் ஹிஸ் மியூசிக் லிவ்ஸ் ஆன், ஹிஸ் ஆர்ட் லிவ்ஸ் ஆன், ஹிஸ் மெசேஜ் லிவ்ஸ் ஆன். அந்த மனுஷன் சொன்னது எல்லாமே லவ், ஸ்ப்ரெட் லவ், பீஸ், ஹீல் த வேர்ல்டு, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அது வேறங்க. இன்னும் ஐயோ இதெல்லாம் வரல, இன்னும் they don't care about usலாம் வரல. ஐயோ அது ஹீல் த வேர்ல்டு, எர்த் சாங் அதெல்லாம் வரல, என்ன நடக்குமோன்னு இருக்குல்லங்க. பட் வந்த வரைக்கும் சம்பவம் அந்த குட்டி பசங்க எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த பிரதர் கேரக்டர்ஸ் எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. குட்டி பையன் எல்லாம் பிரிச்சிட்டாங்க. மைக்கேல் ஜாக்சன் குட்டி பையன் மாதிரி ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. ஐயோ அழகு அப்படி ஒரு நடிப்பு சூப்பராக நடிச்சிட்டாப்ல, வேற லெவல்னு சொல்லியானோ. ஆனால் அதை தாண்டி வந்து மைக்கேல் ஜாக்சன் வீட்டில் இருந்த பெட்ஸு அது எக்ஸட்ரா சொல்லி சில சம்பவமாக சில விஷயங்கள்லாம் நடக்கும். நல்லா இருந்துச்சுங்க, மனசார சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மனுஷன் இல்லையேன்னு உண்மையிலே வேதனையாக இருக்கும். நான் பல வாட்டி வந்துட்டு வீடியோஸ் பார்த்து ஃபீல் பண்ணது உண்டு. பட் படம் பார்த்து வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த ஃபீலிங் ட்ரிகர் ஆச்சு. இன்றைக்கெல்லாம் இருந்தாலும் நம்ம வச்சு எப்படியோ வச்சு தேடி கண்டுபிடிச்சோ போய் ரீச் அவுட் பண்ணி இப்படி தூரத்துலேருந்தோ பார்த்தோன்னோ இல்லை கையோ தாட்டின்னு உண்டாக்குற மாதிரி ஏதோ ஒரு கான்சர்ட்டுக்கு நல்லா சம்பாரிச்சு காசு கொடுத்து வச்சு போய் பார்த்து தூரத்துலேருந்தோ கை ஆட்டின்னு உண்டாக்குற மாதிரி இருந்திருப்பேன் நான், அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது உண்மையிலே. அண்ட் 2009 தான் இருந்தேன். அப்படிங்கும் போதுட்டா நம்மலாம் ஆச்சுரா டீன்ஸில் இருக்கும் போது இருந்திருக்காரா இந்த மனுஷன். இந்த மனுஷனை பற்றி நம்ம கவனிக்காம விட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது எனக்கு, ஒவ்வொன்றா தேடி பார்க்குறது. அண்ட் த வே திஸ் வண்டர்ஃபுல் ஹியூமன், ஒரு ஹியூமனிடேரியன், அந்த அவரோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இந்த உலகத்துக்கே நல்லது சொல்ல மனுஷனை எந்த அளவுக்கு தப்பாக ஃப்ரேம் பண்ண முடியுமோ தப்பாக ஃப்ரேம் பண்ணி, கார்னர் பண்ணி, ப்ரெஷர் பண்ணி, கடைசியில் டார்ச்சர் பண்ணி அவரை மனசளவில் உடச்சி, ஐயோ கடைசியில் ஓவர் டோஸ் பண்ணி கொன்னே போட்டானுங்க. அண்ட் அதான் சொல்கிறேன், ட்ரூ மைக்கேல் ஜாக்சன் ஃபேன் வுட் ரெசனேட் வித் மீ. பட் நெவர்தலெஸ் ஒன்றுங்க, அப்பா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. எனக்கு வந்துட்டு சில பெரிய ஆளுங்களை தொடக்கூடாது. நம்ம பயோபிக் பண்ணும்போது தொட்டால் அந்த அளவுக்கு அது இருக்கணும், இல்லாட்டி வந்துட்டு அந்த மனசே ஆறாது, அந்த மாதிரி ஒரு மாதிரி வெறுப்பாயிரும். அந்த வகையில் வந்துட்டு இவரை தொடுறாங்கும் போது ஃபஸ்ட்டே எனக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபை ஆனது அவரோட நெவியூவே நடிக்கிறாரு, பார்க்குறக்கு அதே மாதிரி இருக்காருங்கும் போது கொஞ்சம் அந்த ஆத்தென்டிசிட்டி ஃபேக்டர் அதெல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு. அவர் ட்ரெய்லரில் பார்க்க டான்ஸ் ஆடுற மூவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்காரு, ஸோ ஒர்க் பண்ணியிருப்பாருங்க எல்லாம் தெரியும், அதெல்லாம் ஓகே. பட் கதையாக அந்த பாயிண்ட்டை அடிச்சிருமா, கரெக்டாக கிறிஸ்பாக நச்சுன்னு அடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு. டவுட்டான்னு தெரியல, பட் நர்வஸ்னஸ் இருந்துச்சு. வந்துடணும் கடவுளை இந்த மனுஷன் படம்லாம் ஏதோ யாரும் குறை சொல்கிற மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு. அந்த குறையுமே இல்லை, வேற லெவல் படம். நான்லாம் வெறியாக இருக்கேன். நைட்டு ப்ரீமியர் ஷோ பார்த்தேன். நைட் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போ நான் முடிக்க போகிற வீடியோவை டைம் 12:02. ஸோ 11:45 11:50 இந்த ரிவ்யூ பண்ணிருக்கேன். எந்த லுக் அட் மை எனர்ஜி, ஐம் லைக் ஐம் ஆல் பம்ப்ட் அப். This is a movie you must watch. Please watch. தியேட்டரில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து நன்றி. This is my review on Michael. உங்கள் தாட்ஸ் என்னங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சொல்லி வீடியோ பார்த்து நன்றி. சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.